அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹும்ம ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ரப்பனா ஸித்னா இல்மன் நாஃபியா. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்காக பல சந்தோஷங்களை படைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு பல விஷயங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்கள் மனிதனின் சந்தோஷங்களில் உள்ளவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனிதனுடைய சந்தோஷங்களில் 4 விஷயங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒன்று விசாலமான வீடு. விசாலமான வீடு என்பது மனிதனுடைய சந்தோஷங்களில் மிக முக்கியமான 4 சந்தோஷங்கள். அதை தாண்டி நிறைய இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்ப. ஆனால் மிக முக்கியமான 4 விஷயங்கள் அவனிடத்தில் இருந்தால் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் பெற்றவனை போல. அப்ப அந்த 4 விஷயங்கள்ல ஒன்று விசாலமான வீடு, இன்னொன்று வசதியான ஒரு வாகனம், மூன்றாவதாக ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரர், நல்ல அண்டை வீட்டுக்காரர் அல்லது நல்ல அயலவர், நாலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அல் மரஅத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி என்பதாக. இந்த 4மே உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான நியாமத்துகளில் மிக முக்கியமான 4 நியாமத்துகள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான 4 மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 200வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 200வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், ஃபமினன் நாசி மை யகூலு, மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அவங்க துவா செய்யறாங்களாம். எப்படி? ரப்பனா, என்னுடைய இறைவனே, ஆத்தினா, எங்களுக்கு தந்துரு, ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும், உலகத்தை எங்களுக்கு தந்து விடு என்பதாக அவர்கள் துவா செய்வார்கள். சூரத்துல் பக்கரா 2:200. இதுல நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்துல அவங்க துவா செய்வதாக சொல்றான் அப்படின்னா, 2வது அத்தியாயத்தினுடைய 199, 98, 97, 196 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கிரீகைகளை பற்றி பேசுவான். ஹஜ்ஜில் என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும், அவங்க இந்த இடத்துக்கு போகிறத பற்றி, ஹஜ்ஜில் பல இடங்களுக்கு மாறி மாறி போவோமே, இதையெல்லாம் சொல்லி அந்த அமல்களை எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் புனிதமான இடம், புனிதமான நாள், புனிதமான நேரம், துவாக்கள் கபூல் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்துல ஃபமினன் நாசி மை யகூலு, அதுல சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அவ்வளவுதான். அவர்கள் உலகத்தை என்ன செய்யறாங்கன்னா, உலகத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். அதை தொடர்ந்து வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாகின், அவர்களுக்கு மறுமை நாளிலே எந்த பேரும் இல்லை, அல்லது எந்த நற்பெயரும் இல்லை. பேர் இல்ல, பேர், நற்பெயர், எந்த நற்பெயரும் கிடையாது. மறுமை நாள்ல அவர்களுக்கு எந்த விதமான நலவுகளும் கிடையாது. உலகத்தில் அவர்கள் கேட்பதற்கு நான் கொடுத்து விடுவேன். அவங்க எப்படி துவா கேட்கிறாங்க, ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. அல்லாஹ் சொல்றான், வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாகின், அவர்களுக்கு எந்த நல்ல பேர்களும் மறுமை நாள்ல கிடையாது. அப்ப இப்படி ஒருத்தங்க என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல, நல்ல நேரங்கள்ல துவா செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்த வசனம் 2:201வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வமின்ஹும் மை யகூலு, அதுல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி துவா செய்யறாங்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார், இப்படி துவா செய்யறாங்க அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 201வது வசனத்துல அல்லாஹ் அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, வமின்ஹும், மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு உலகத்தை மட்டும் தா என்பதாக துவா செய்யறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி துவா செய்யறாங்க, ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஆத்தினா, எங்களுக்கு தந்து விடு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல என்ன தந்து விடு, உலகத்தை தா என்று அவர்கள் கேட்பது கிடையாது. அதுல என்ன தா, ஹசனாத்துகளை தா,
அதுல எங்களுக்கு ஹசனை தா என்பதாக கேட்பார்கள். வஃபில் ஆஹிரத்தி, ஆஹிரத்திலையும் எங்களுக்கு எதை தா? ஹசனத்தை தா. அப்போ ஹசன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹசன் நமக்கு தெரியும் அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டது. ஹசன், ஹுசைன், அஹ்சன், ஹுசுனுல் ஹுல்க் இப்படிலாம் இந்த ஹசன் என்ற வார்த்தை வந்து அழகு குறிக்குது. அப்ப இந்த இடத்துல மனிதர்கள் அழகை கேட்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அழகை அவர்கள் கேட்கவில்லை, அழகான அமல்களை அல்லது நன்மைகளை கேட்கிறாங்க. இந்த உலகத்துல எதுவெல்லாம் அழகோ, உண்மையான அழகோ, அதைத்தான் அவர்கள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. துன்யாவை அவர்கள் கேட்டாலும், இந்த துன்யால எங்களுக்கு இதை வேணும் அது வேணும் என்பது போன்ற மெட்டீரியலிசம் உலக சாதனங்களை அவங்க கேட்டாலும் அதுல என்ன கேட்பாங்கன்னா, ஹசனானதை எங்களுக்கு தா, எதெல்லாம் அழகானதோ அதை எங்களுக்கு தா என்பதாக கேட்பார்கள். அதுதான் முஃமின்களுடைய துஆவாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 201வது வசனத்துல எங்களுக்கு சொல்லித்தரான். இதுல நாம விளங்க வேண்டும், ஹசன் என்பது என்னன்னா அழகு. அழகு, உண்மையான ஒரு அழகு. அது வந்து அலங்கரிக்கப்பட்ட அழகல்ல, அது ஒரு அழகு. நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல அழகாக இருக்கும், அது நல்ல நல்ல அழகாக இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகிரத்திலேயே நல்லவ கேட்கிறான். அப்போ ஹசன் என்பது அழகாக இருந்தாலும் இன்னொரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜீனத் என்பதாக ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து என்னன்னா அலங்காரம். அப்ப அலங்காரம் என்பது வேற, அழகு என்பது வேற. ஹசன் என்பது வேறு, ஜீனத் என்பது வேறு. குரான்ல இன்னொரு சூரா ஆல இம்ரான்ல வந்து ஒரு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத், அவர்களுக்கு சில விஷயங்கள் ஜீனத்தாக ஆக்கப்பட்டிருக்கு, அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கு, அது மனிதனுக்கு ஆசை ஊட்டக்கூடியதாக இருக்குது. ஹுப்பு ஷஹவாத், அவன் அதுல வந்து பயங்கரமா ஆசைப்பட்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்றான். சூரா ஆல இம்ரான்ல 14வது வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி, எதெல்லாம் வருது அந்த அலங்காரத்துல எதெல்லாம் வருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மினன் நிசாய், பெண்கள், பெண்கள் என்றால் மனைவிகள். மினன் நிசாய் வல் பனீன, அவர்களுடைய பிள்ளைகள். அதே போல அவர்களுடைய பொற்குவியல்கள், அவருடைய சொத்து. அதே போல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குதிரைகள். அதே போல தஹபி வல் ஃபித்தா, அதாவது தங்கம் வெள்ளி. அதே போல கால்நடைகள். அதே போல விவசாய நிலம். இதுவெல்லாம் என்னவாக்கப்பட்டிருக்குன்னா மனிதனுக்கு அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கு. இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லலைன்னா ஹசனாக ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லல, ஜீனத்தாக, அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ நாங்க விளங்கணும், ஹசன் என்பது வேறு, ஜீனத் என்பது வேறு. மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, பெரும்பாலான மனிதர்கள் ஜீனத்தான விஷயங்களை மட்டும் கேட்பார்கள். முஃமின்கள் எதை கேட்பாங்கன்னா, அந்த விஷயங்களிலேயே அழகை கேட்பாங்க, ஹசனை கேட்பாங்க. ஹசனான மனைவியை கொடு, அழகான சொத்தை கொடு, அழகான வாகனங்களை கொடு, அழகான கால்நடைகளை கொடு என்பதாக ஹசனை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா மக்கள் கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய துவா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துவா, அடிக்கடி கேட்கிற துவா. அதுல நாங்க விளங்கணும், நாங்க அதுல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் நாங்க கேட்கல, அதுல அழகானதை நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறத நாங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகள், இப்படி அல்லாஹ் பல நியாமத்துகளை, பல அழகுகளை, பல சொத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான். இந்த அல்லாஹ் தந்த இந்த நியாமத்துகளிலேயே ஈமானுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அழகு, மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லா நியாமத்துகளுக்கும் முன்பாக ஈமான் இருக்கும். ஈமான் என்பதுதான் மிகப்பெரிய சொத்து. ஈமானுக்கு அடுத்தபடியாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த நியாமத்தாக இருந்தாலும் அது ஈமானுக்கு அடுத்ததுதான். ஏன்னா நம்மில் பலருடைய மனைவிக்கு கிடைக்காத ஈமான், அவங்க கணவன் ஈமான் கொண்டிருப்பார், மனைவி ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு கிடைக்காத ஈமான், கணவனுக்கு கிடைக்காத ஈமான், பலருடைய தாய்க்கு கிடைக்காத ஈமான், தந்தைக்கு கிடைக்காத ஈமான், அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். நம்ம வந்து ஒரு முஃமினான தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் அந்த வலி நமக்கு தெரியாது. அந்த வலியும் வேதனையும் ஒரு தாய் தந்தை காஃபிராக இருந்து ஈமான் கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்ய முடியாது. நாம் நம்மளுடைய தந்தை தாய்க்காக துவா செய்யலாம், அவங்க மரணித்தால். ஆனால் அவர்களால் அவருடைய தாய் தந்தைக்காக துவா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய கபர்ஸ்தானத்துல போய் அமர்றாங்க, அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னா, சஹாபாக்கள் சுத்தி நிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க அவங்க அழுறதை பார்த்து எங்களுக்கு அழுக வந்துருச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நான் வந்து என்ன செஞ்சேன், பெர்மிஷன் கேட்கிறேன் என்னுடைய தாய்க்காக நான் துவா செய்வதற்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, தடுத்து விட்டான். என்னுடைய தாய்க்காக நான் துவா செய்வதை அல்லாஹ் தடுத்து விட்டான். ஆனால் கபரை ஜியாரத் செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. தன்னுடைய தாய் ஈமான் கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களை சந்திக்கிறத அல்லாஹ் என்ன செய்யல, எனக்கு தடுக்கல. ஆனா அவர்களுக்காக துவா செய்வதை அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டான். அப்ப ஈமானுடைய அந்த பெருமதி என்பது, வெகுமதி என்பது அவர்களுக்கு தெரியும்.
அந்த அளவுக்கு ஈமான் என்பது நியாமத்துகளில் பெரிய ஒரு நியாமத். அந்த நியாமத்துக்கு பிறகு இரண்டாவதாக ஒரு பெரிய நியாமத்து இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் அது என்னன்னா சாலிஹான மனைவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு இடத்துல, அத்துன்யா மத்தா, இந்த துன்யா என்பது அழியக்கூடியது, நிலையற்றது. மத்தா என்பது டெம்பரரின்னு சொல்லுவாங்க. இந்த துன்யா என்பது மத்தா, அத்துன்யா மத்தா, இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்துமே என்னதுதான், நிலையற்றது, நிலைக்காது, அது வந்து டெம்பரரி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஹைரு மத்தா இத்துன்யா, இந்த அழியக்கூடிய உலகத்திலே, நிலையற்ற உலகத்திலே, வஹைரு மத்தா இத்துன்யா, அதிலே ஹைரானது எது தெரியுமா, இந்த துன்யாவிலே ஹைரானது எது என்றால் அல் மர்அத்து சாலிஹா என்று சொன்னார்கள். அந்த உலகத்திலேயே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத்து வந்து அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ ஒரு நல்ல மனைவியை ஒருத்தன் பெற்றான் என்றால் அவன் உலகத்தையே பெற்றவனை போல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தான் சொல்றாங்க. டெம்பரரியான இந்த உலகத்துல வந்து நல்ல மனைவியை பெற்றவன் என்பவன் உலகத்தையே பெற்றவனை போல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவர்கள் வந்து ஹிரா குகைக்கு போறாங்க. ஜபல் நூருக்கு மேல ஹிரா குகைக்கு போறாங்க. மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பக்கத்துல பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயம். அவங்க சொல்றாங்க, யா முஹம்மது இக்ரா, இக்ரா யா முஹம்மது, ஓதுங்கள் முஹம்மதேன்னு சொல்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3 முறை சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அனபிகாரி, நான் வந்து ஓத தெரிந்தவன் இல்லைன்னு சொல்றாங்க. 2வது முறை சொல்றாரு, இக்ரா ஓதுங்கள் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் சொல்றாங்க, மா அனபிகாரி, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 3 முறை அல்லாஹ்வுடைய தூதரை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைக்கிறாங்க. 3வது முறை இருக்க கட்டி அணைத்து முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஓத ஆரம்பிக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். அப்படி 5 வசனங்கள், முதல் 5 வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்ததுங்கிறதே புரிஞ்சிக்க முடியல. அந்த ஒரு 10-15 நிமிஷத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை விளங்கவே முடியல. என்னவோ நடந்துருச்சு, எனக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து நடுங்கி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக ஒரு பலமான ஒரு மனிதர். அவர் வந்து பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து வந்து ஒரு குளிர் காய்ச்சலோட ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை வந்து போர்த்துங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஓடி வந்து முதலாவதாக அவர்கள் சந்தித்த நபர் யாரு, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. முதலாக அவங்க வந்து வேற எங்கேயுமே போகல, நண்பரிடத்துல போல, தன்னுடைய வளர்த்த சித்தப்பா பெரியப்பா மாமா யார்கிட்டையுமே போகல. அல்லாஹ்வுடைய தூதர் நேராக யார்கிட்ட வந்தாங்கன்னா மனைவிட்ட வந்தாங்க. அன்றைக்கு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வந்து சஹாபியும் கிடையாது. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபியும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது விஷயம். அப்ப சஹாபி இல்லை அவங்க. அப்ப ஆனாலும் ஹதீஜா ரதியல்லாஹு இடத்துல வர்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போர்த்துங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி இப்படி நடந்துச்சு, ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா முதல்ல சொன்ன வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆலையாக, கல்ல, அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, மா யுஜிஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான்னு சொன்னாங்க. மனைவி ஒரு கஷ்டத்தோடு கணவன் வரக்கூடிய நேரத்துல சொன்ன முதல் வார்த்தை என்ன, கல்லா, அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மா யுஜிஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, 2வது சொல்றாங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து சொல்றாங்க, நீங்க உறவுகளோட பேணி நடக்கிறீங்க, முதல் குணம். விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க, ஏழைகளுடைய கஷ்டங்களை நீங்க சுமக்குறீங்க, உண்மையை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க, நல்ல விஷயங்கள்ல நீங்க முந்துறீங்கன்னு சொல்லி 5 விஷயங்களை ஹதீஜா ரதியல்லாஹு சொல்லி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான், நீங்க பயப்படாதீங்கன்னு ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அப்படியே சாந்தம் அடைகிறாங்க. அதற்கு பிறகு ஹதீஜா யார்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, ஒரு கிறிஸ்தவர் அவருடைய சொந்தக்காரங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு புது நியூஸ், யாருக்குமே தெரியாது. மக்காவுல வந்து இப்படி நபித்துவம் இதெல்லாம் வந்து யூதர்கள்ட்ட இருக்கு, இந்த நபித்துவம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்போ இவர்கள் வந்து இந்த குறைஷிகள் மக்காவினுடைய காஃபிர்களுக்கு வந்து எந்த விஷயமே தெரியாது. ஆனால் ஒரு மனைவி ஒரு கணவனை வந்து நம்புறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புறாங்க, அவர்களை வந்து தேர்த்துறாங்க. இதுதான் யாருன்னா சாலிஹான மனைவி. நல்ல ஒரு மனைவியினுடைய பண்புகள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னா, சாலிஹான மனைவி என்பது அவளை முதல் முறையில் ஒரு கணவன் வரக்கூடிய நேரத்தில் அவளை சாந்தப்படுத்துவது என்பது அந்த மனைவியினுடைய முதல் குணம். அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆனா 2வது இதுல
நம்ம கிட்ட அந்த பண்புகள் இருக்கணும். இந்த 5 பண்புகளை மனைவி அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்கல்ல, அந்த 5 பண்புகள் நம்மள்ட்ட இருக்கணும். பொய் சொல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க வாய் திறந்தா பொய் தான் சொல்றீங்க அப்படின்னு பதில் வரும். 2வது, இந்த சம்பவம் நம்மள யாருக்காவது நடந்துனா என்ன சொல்லுவாங்க, நான் எத்தனை வாட்டி சொன்னேன், எதுக்கு தேவையில்லாம அங்க போய் இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டு வந்து, இப்படி போன உடனேயே என்ன என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்னா நம்மளை திட்டுறது தான் வரும். தேவையில்லாம அங்க போய் தொலைச்சி இப்படி வந்து என்ன செய்யும், ரிசல்ட் நமக்கு வரும். அப்போ கணவன் என்பவன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்களோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல ஒரு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஒரு மனைவி என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனைவி நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்து பணம், பதவி, புகழ் இது எல்லாம் இல்லாவிட்டாலும் அந்த ஒரு மனைவி என்பவள் என்ன செய்வாள், இந்த உலகத்திற்கே என்ன செய்வாள், ஒரு போதுமானவளாக இருப்பாங்க. வந்த உடனே ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, அதெல்லாம் என்ன செய்வாங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நமக்கு எதுவும் ஆகாது, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல, ஏதாவது ஒரு அமல்களில் நாம் இங்கே பிழை விட்டுருப்போம், ஏதாவது அமல்களில் நாங்கள் குறை விட்டுருப்போம், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல, பொறுமையாக இருப்போம், இன்ஷா அல்லாஹ், எப்படியோ அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு உதவுவான், நான் இருக்கிறேன், இப்படிங்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக, கிழிஞ்ச ஆடைகளை உடுத்துக்கொண்டு கணவன் மனைவி இருந்தாலும், உடைந்த கட்டில்கள் இருந்தாலும், ஒரு நல்ல சாலிகான மனைவியினுடைய வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மனிதனை வந்து தூக்கி நிப்பாட்டும். அப்பா ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாக வேண்டும், நல்ல ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாலிகான மனைவி என்பவள் என்ன செய்வா, தேவையுடையவளாக இருப்பாள். ஆனா இன்றைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்கு. இன்னைக்கு வெளியில நமக்கு ஒரு பிரச்சனை, கம்பெனில அல்லது வேற எங்க ஒரு பிரச்சனைனா வீட்டுக்கு நம்ம போறது இல்லை. வீட்டுக்கு போனா இது வந்து சில நேரத்தில் டபுள் ஆயிரும், அல்லது அங்க இதை விட பெரிய ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருப்பா போலன்னு சொல்லி நேரம் இங்கே வர்றது பீச்சு, சாயக்கடை, இப்படி ஷாப்பிங்கு நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வெளியில போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலையும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு. ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹுக்கும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ சண்டை போட்டுக்கிட்டு அலி ரதியல்லாஹு எங்கே போயிட்டாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. பள்ளிவாசல் போனோன்னே மாமனார் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டுக்கு, வந்து கேட்குறாங்க மகள்கிட்ட, ஃபாத்திமா எங்க, அலி எங்க அப்படின்னு. அப்போ அலி வந்து சண்டை போட்டு கூச்சிக்கிட்டு போயிட்டாரு. அப்போ எங்க போவாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். நேரம் ரசூலுல்லாஹ் எங்க போனாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போனாங்க. பள்ளிவாசல்ல போனோன்னா அலி ரலியல்லாஹு செஞ்சாங்கன்னா படுத்துட்டு இருந்தாங்க, மண்ணில் படுத்து தூங்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து துராப் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க, யா அபா துராப்னு சொல்லி எழுப்புறாங்க, மண்ணுடைய தந்தையே எந்திரிங்க, ஏன்னா மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு அலிரல, மண்ணுடைய தந்தையை எந்திரிங்கன்றாங்க. அப்போ அலிரல எந்திரிக்கிறாங்க. அந்த பிரச்சனையை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டைகள் இருக்கத்தான் செய்யுங்கிற அதை அப்படி விட்டுட்டாங்க, மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் இருந்தது. ஆனால் அன்றைக்கு வந்து என்ன இருந்ததுன்னா வீடு, பள்ளிவாசல் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை. ஒரு பிரச்சனை என்றால் கூட மனைவிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களும் இல்லை. ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா போன்ற பெண்கள் வீட்டுல இல்லை. 2வது இவர் அப்படி தேடவும் இல்லையே. திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் இவரும் அப்படி தேடலை. இவர் எப்படி தேடினார், எங்கேயாவது போனா அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போடுவார். மேட்ரிமோனிலையும் அதே போல போடுவார், ஹீரோ மாதிரியே போடுறது, பாட்டை போடுறது, பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடுறது, ஹீரோ மாதிரி நடந்து வர்றது, இதெல்லாம் போட்டா ஹதீஜா மாதிரியா பெண்கள் கிடைப்பாங்க? இல்லை. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்க, மனைவிமார்களும் கிடைப்பாங்க. நாங்க எப்படி தேடணும், தொழுகையாளியா, அல்ல சாலிகான பெண்ணா, மார்க்கம் படித்தவங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்வார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் 2வது பார்க்கலாம், நான் சரி பண்ணிடுவேன். இவரே தொழ மாட்டார், ஆனா நான் என்ன செஞ்சிருவேன், அவளை தொலை வச்சிருவேன், நான் வந்து சரி பண்ணிடுவேன், இப்படி என்பதாக இவர் என்ன செய்வார்னா பெண் தேடக்கூடிய நேரத்திலே சரியாக தேடுறது கிடையாது. இப்போ நல்ல மனைவியை தேடுறதுலே வந்து நாங்க வந்து கவனம் செலுத்தணும். அப்படி ஒரு மனைவி அமைந்து விட்டால் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியாமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நியாமத்து என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க. அதே போல குர்ஆன்ல நீங்க பாருங்க, 4 அத்தியாயத்தினுடைய 34 வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த பட்டியல மூமினான பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஹாஃபிதாத்துன் லில் கைப் அப்படின்னு சொல்றான். அதாவது மறைவில் பேணுவார்கள். அந்த பெண்களுடைய குணத்துல ஒண்ணு என்னன்னா மறைவுல பேணுவாங்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்றான், கைபுல பேணுவாங்க, மறைவில் அவர்கள் பேணுவார்கள். யாரை பேணுவாங்கன்னா, கணவன் இல்லாத நேரத்தில் கணவனை பேணுவாள், கணவன் இல்லாத நேரத்திலும், அல்லது கணவன் கவனிக்காத நேரத்திலும், அல்லது கணவன் கவனிக்க முடியாத நேரத்துல, அவனால ஒரு அளவுக்கு மேல அதை தேட முடியாது என்ற அளவுல இருந்தாலும் கணவனை அவள் பேணுவாள்.
கணவன் தைரியமாக வெளியே செல்லலாம், என்னுடைய மனைவியின் மீது ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை என்ற எண்ணத்தோடு. அதுதான் அந்த கைபில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தன்மை. என்னுடைய மனைவி நான் வெளியே சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் ஒரு துளி கூட என்னால சந்தேகப்பட முடியாது என்ற அளவுக்கு அவள் இருப்பாள். சின்ன பார்வையில் கூட அவளுக்கு அந்த சந்தேகம் இருக்காது. அந்த கணவனுக்கு அவள் சின்ன ஒரு பார்வை கூட எனக்கு மாற்றமாக வேற பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருவது, அதுதான் நியாமத். அல்லாஹ் அந்த பெண்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நியாமத் என்பதாக சொல்றான். அப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனைவி, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனைவியை கணவன் காணக்கூடிய நேரத்தில் அவனை அவள் மகிழ்விப்பாள். வீட்டுக்கு போன உடனே பார்க்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவளை பார்க்கும் போதே என்ன செய்வாங்கன்னா உங்களை மகிழ்விப்பாள். போன உடனே கதவை திறக்கும் போதே சலாம் சொல்லி என்ன செய்வாங்க, வாங்க உட்காருங்க, சாயா போடவா, வேற எப்படி சாப்பாடு ஏதாவது வேணுமா, இப்படி கேட்பாங்க. போன உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உள்ள போனா இது என்ன சாலிகான மனைவியுடைய வழக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவளை நீ கண்டால் உன்னை மகிழ்விப்பாள். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்லுவாங்க, நீ வீட்டில் இல்லை என்றால் உன்னை பேணி நடப்பாள், நீ வீட்டில் இல்லாத சமயத்தில் உன்னை அவள் பேணி நடப்பாள் என்று சொன்னாங்க. அப்போ பேணி நடப்பது என்பது ஒரு கணவனை மனைவி இல்லாத நேரத்திலும் இருக்கும் நேரத்திலும் பேணுறது தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏன்னா இது முஃமினான பெண்களை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினால் ஷைத்தான் என்ன செய்வானா, எட்டி பார்ப்பான். எப்படி இன்னும் பார்ப்போமே யார் வர்றா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தா, எந்த பெண்ணா இருந்தாலும், முஸ்லிம் அல்லாத யாரா இருந்தாலும், ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினால் ஷைத்தான் அவளை எட்டி பார்க்கிறான். பார்த்து விட்டு அவன் யோசிக்கிறான், இவளை வைத்து பிறரை எப்படி வழிகெடுப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்ணும் வெளியேறக்கூடிய நேரத்தில் அவள் தன்னுடைய கணவனை பேணியவளாகத்தான் வெளியேறுவாள். நல்ல பெண், சாலிகான பெண். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்ணை ஜானின்னு சொல்றாங்க, விபச்சாரின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யாரை சொல்றாங்கன்னா, நறுமணம் பூசிக்கொண்டு இரவில் ஒரு இடத்துக்கு போறாவா, நறுமணம் பூசிக்கொண்டு இரவில் அந்த பெண் ஒரு இடத்துக்கு போறா, அவள் ஜானி, அவள் விபச்சாரின்னு சொல்றாங்க. எந்த இடம் அது சொல்லுங்களேன்? எந்த இடத்துக்கு போறவள ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நறுமணம் பூசி கொண்டு போறாளே ஒரு பெண், அவள் என்ன ஜானின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்கன்னா, அவள் அமல்களுடைய விஷயத்துல சரியா இருந்தாலும், அமலுக்காகத்தான் போறா, தொழுகைக்காக போறா, அல்லாஹ்வுக்காக போறா, மனம் பூசிக்கொள்றா, அவளுடைய நீயத்துல அது இல்லை, அவள் விபச்சாரியாக இருக்கணுங்கிற நீயத்து கூட இல்லை, ஆனா அது எதுக்கு வழிவகுக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இரவு நேரத்துல இஷாவுடைய நேரத்தில் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்லுவது, தனியாக வெளியே செல்றது எதை வழிவகுக்கும், அதற்குத்தான் வழிவகுக்கும் என்று சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் அந்நியர்கள்ட்ட பேசுறதாக இருந்தா குலைந்து பேச வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் குலைந்து பேச வேண்டாம், ஹார்ஷாக பேசுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது காரணம் என்னன்னா, அது வழிவகுக்கும், கெட்ட ஆண்களுடைய மனசுல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. நாம நினைச்சிடக்கூடாது இஸ்லாம் என்பது இதை பிற மதத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு பெண் எங்க போகணுமா, அங்க போகணுமா, எப்படி போகணும், இப்படி போகணும்னு சொல்லி இஸ்லாம்லாம் பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா மற்ற மதங்கள் இதை பத்தி பேசாது. மற்ற மதங்கள் தொழுகை, அதாவது அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், ஆன்மீகம், இதை தான் பேசும். இஸ்லாம் அதற்காக மட்டும் வந்தது இல்லையே. இஸ்லாம் என்பது ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் போல. அது ஒரு ஊரோ அல்லது நாடோ அல்லது உலகமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான அதுக்கான எல்லா சட்டங்களும் இங்க இருக்கு, ஷரியத்துல இருக்கு. எல்லா சட்டங்கள், ஆர்மிக்கு என்ன தேவை அதை இஸ்லாம் பேசும், குடும்பத்துக்கு என்ன தேவை பேசும், ஒரு குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் தேவை அதை பேசும், குற்றம் நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யறது அதையும் பேசும். இப்படி எல்லா சட்டங்களையும் பேசக்கூடிய நேரத்துல ஒரு பெண் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், அவ எப்படியெல்லாம் வெளியே போகணும், சஃபருக்கு போறாளா, அவளுக்கு என்னென்ன தேவை, இதை எல்லாமே இஸ்லாம் பேசுறதுக்கான காரணம், இஸ்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முழுமையான மார்க்கம் அப்படிங்கிறதுனால. அப்போ ஒரு பெண் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அவளுடைய ஒழுக்கத்தை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பாதுகாக்க முயற்சிக்குது. அப்படி எங்களுக்கு ஒரு மனைவி இருந்து அவள் ஒழுக்கத்துல 100% இருந்தான்னு வைங்களேன், நமக்கு ஒரு மனைவி இருந்து அந்த மனைவி 100% ஒழுக்கத்துல எந்த பிழையும் இல்லை, ஒழுக்கத்துல அவளை ஒரு துளி கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு வைங்களேன், அவளிடத்தில் மற்ற எந்த குறைகள் இருந்தாலும் அவளை இழக்க தயாராக வேண்டாம்.
அவள்கிட்ட என்ன குறைனாலும் இருக்கட்டும், அடிக்கடி கோவப்படக்கூடியவளாக இருக்கட்டும், அல்லது சண்டை செய்யக்கூடியவளாக இருக்கட்டும், அல்லது நிறைய செலவழிக்கக்கூடியவளாக இருக்கட்டும், இப்படி எந்த பிரச்சனை அவள்கிட்ட இருந்தாலும் அந்த மனைவி இடத்துல ஒழுக்கத்துல ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வைங்களேன், அவங்களோட இழப்பதற்கு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் சொல்றாங்க, ஒழுக்கத்துல ஒரு பெண்மணி இருந்துட்டாங்கன்னா அது போதுமானது, மற்ற எந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு ஒரு பெண்மணி எதுல இருந்து படைக்கப்பட்டான்னு சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழால இருந்து படைக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம மனைவி நம்மளுடைய விழால இருந்து இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழா எலும்புல இருந்து படைக்கப்பட்டாங்க. அதனால எல்லா பெண்மணிகளும் அந்த விழா எலும்பு போலே தான் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி விழா எலும்பு வளைஞ்சிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு ஒரு இது சொல்றாங்க, ஒரு பெண்மணி உன்னுடைய மனைவி என்போல் எப்படி இருப்பா, விழா எலும்பு போலதான் வளைஞ்சுதான் இருப்பா, நீ அதை நிமித்த முயற்சிச்சேன்னா உடஞ்சிரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நிமித்த முயற்சிச்சீங்கன்னா அது உடஞ்சிரும், நிமிர்த்த முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதை அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே இருந்துகிட்டு போகட்டும். அது என்னன்னா, வளைஞ்சிருக்கிறதுனா என்னன்னா, ஒரு குறை இருக்கும். எல்லா மனைவிமார்கள்ட்டையும் ஒரு குறை இருக்கும். ஒரு குறை, 2 குறை, 3 குறை, எல்லா குறையும் இருக்கும். ஆனா அதை அப்படியே விட்டுருங்க, அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி அவளை தொந்தரவுப்படுத்தாதீங்க. அவள்கிட்ட சில குறை இருக்கும், அதாவது அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பா, அடிக்கடி கோவப்படுவா, எது கோவப்படுவான்னு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. இதை பத்தி நாம என்ன செய்வோம், வாழ்நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்போம். நீ இதை சரி பண்ண மாட்டேங்கிறிய, இது ஏன் திருந்த மாட்டேங்கிற, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குறையை அப்படியே விட்டுருங்க, அது அப்படித்தான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க. அவள்கிட்ட ஒழுக்கம் இருக்குதான்னு பாருங்க, ஒழுக்கம் 100% இருக்குதா, போய்கிட்டே இருங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கான ஒரு அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஏன்னா அவங்கள நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அது உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவிகள் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க கணவன்மார்களை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நிற்கிறாங்க. போர் வீரர்கள் சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, அவங்களே சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னால நின்னாங்க, நான் என்ன செஞ்சேன்னா பின்னால ஏறி ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஷோல்டர்ல அவங்களுடைய நாடியை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொங்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க அவங்க பயிற்சி எடுக்கிறதெல்லாம் மறைவாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, ஆயிஷா தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன், அந்த சண்டைகளை அந்த பயிற்சி செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற எந்த ஆசையும் இல்லை. ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு அந்த பயிற்சி செய்யறதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசையும் கிடையாது, ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதற்கு தெரியுமா? ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பதற்காக அப்படின்னா சோதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா சொல்றாங்க, நபி அவங்க காலை மாத்தி மாத்தி நிக்கிறாங்க, கால் வலிக்குது, ஒரு காலில் நிற்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு காலில் நிற்கிறாங்க, மாறி 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 நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு என்ன தாங்குறாங்க, எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்கன்னு சோதிச்சு பார்ப்பதற்காக நான் அப்படி செஞ்சேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இதை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ இதை ஒரு டெஸ்டிங். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, என்ன டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் பாக்குறியா நீ இப்படின்னு அங்க ஒரு சண்டையை உருவாக்கல. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறாங்க, பெண்களுடைய குணம் இப்படித்தான் இருக்கும். இன்னொரு இடத்துல பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அவதூறு வந்துருச்சுல்ல, ஒரு அவதூறு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு வருது ஆயிஷா ரலியல்லாஹு. விபச்சார குற்றச்சாட்டு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன சொன்னாங்கன்னா, குற்றச்சாட்டு ஊரு ஃபுல்லா பரவிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழிச்சிட்டு இருந்தவர்லாம் பரப்புறாரு. அப்ப இந்த அளவுக்கு ஊர் ஃபுல்லா பரவி அது உண்மைதாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அவதூறா மாறிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க, அவர் ஒரு நபி. போய் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான், நீங்க தவறு செஞ்சிருந்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சிருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான். இல்ல நீங்க தவறு செய்யல அப்படின்னா நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல வஹி இறக்குவான் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி சொல்லி முடிச்ச உடனே நான் அழ ஆரம்பிச்சேன், என் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் இங்க எதுவும் அநியாயமா பேசல, நீதியா பேசுறாரு. ஏன்னா அவர் சப்போர்ட்டா நிக்க முடியாது, என் மனைவிக்காக நான் பேசுறேன் என்ன அப்படிங்க நிக்க முடியாது. அவர் நபி, இறை தூதர், ஒரு சமூகத்துல அவர் இருக்கிறார். அப்ப அவர் நீதியா பேசுறாரு. என்ன, நீ தப்பு செஞ்சிருந்தேன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். ஆனா நீ என்ன செஞ்சிடாத, நீ தவறு செய்யல அப்படின்னா பொறுமையாரி அல்லாஹ் உனக்கு தீர்ப்பு சொல்லுவான் அப்படின்னு சொன்னாரு. ஆயிஷா கண்ணீர் விட்டு அழுதாங்க. இது ஏன் அழுதாங்கன்னு நமக்கு புரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கே என்னன்னா எதுக்காக அழுறீங்க
அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, நான் எதுவுமே சொல்லலையே, எதுக்கு இப்போ சங்கடப்பட்டு பேசாம இருக்கிற, இப்படிதான் நம்ம எல்லா 99% குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா, நான் எதுவுமே சொல்லலையே, அதுக்குள்ள நீ எதுக்கு அழுற, எதுக்கு பேசாம இருக்கிற, ஒன்றும் புரியலைன்னா இதுதான் காரணம். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்கன்னா, நீதிபதியா இருக்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கல. அதாவது ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னா நீதிபதியாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த சம்பவத்தினுடைய ஒரு பாடம் என்னன்னா, ஒரு ஒரு மனைவி தாய்க்கு பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னா இங்க நீதிபதியாக நிற்க கூடாது அப்படிங்கிறது தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நபி எப்படி பேசணும், வந்த உடனே எப்படி பேசணும், ஆயிஷா ஒண்ணுமே இல்லை, நான் இருக்கிறேன், பயப்படாத, நீ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்ட அப்படின்னு ரசூல்லா பேசியிருக்கணும். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க. நீ வந்து எப்படி நீதியாக பேசுற அப்படின்னு நினைச்சு நீங்க வித்தியாசமா பேசிட்டீங்கன்னா பிரச்சனை. அதாவது ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனை நடக்கு, நடுவுல ஒருத்தர் மாட்டிப்பாரு, மாட்டிட்டு என்ன செய்வாரு, இங்கேயும் பேச முடியாது அங்கேயும் பேச முடியாது. இப்ப நீதி பண்றோம்னு நினைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா, 2 பேரையும் கூட்டி நிப்பாட்டி வச்சு, நீங்க என்ன சொன்னீங்க இவளை பத்தி, அவங்கள்ட்ட கேட்கறது, நீங்க என்ன சொன்னீங்க பதில், இப்போ இப்படி நீதி பேசிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், 2 பேரும் பிரச்சனை. உம்மா என்ன நினைப்பாங்க, உம்மா நினைப்பாங்க என் பையன் இவ்வளவு நாள் நல்லா இருந்தான், என் பேச்சை கேட்டுட்டு நான் என்ன செஞ்சாலும் கரெக்டு தான் சொல்லுவான், ஆனா இப்போ மாறி பேசுறான், இப்போ இங்க இந்த இடத்துக்கு போயிட்டான். மனைவி என்ன நினைப்பாங்க, நான் என் வீட்டையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாம, இப்படி 2 சைடும் பிரச்சனை. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, நான் இந்த இடத்துல அந்த பாடம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறாங்க நீதிபதியா ரசூல்லா இருக்கக்கூடாது. நீங்க நல்ல தப்பு செஞ்சா தௌபா செஞ்சிருங்கன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி சொல்லணும், நீங்க தப்பே செய்யல, அல்லாஹ் உங்க மேல என்ன செய்வான், உதவி செய்வான்னு சொல்லி ரசூல்லா சொல்லணும்னு ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க. அதனால தான் அழுதாங்க. அப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் பி அ ஜட்ஜ், பி அ லாயர்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது, நீதிபதியா இருக்கக்கூடாது, தாய்க்கும் சரி மனைவிக்கும் சரி நீதிபதியாக இருக்கக்கூடாது, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய லாயராக இருக்கணும், அவங்களுக்காக பேசக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு குடும்பம் என்ன செய்யும், கணவன் மனைவியுடைய விஷயம் வந்து சரியாக போகும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவம் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹுவோட நல்ல முறையில் நெருங்கி நடப்பாங்க. நம்ம இன்றைக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இதை தாண்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, பொறுப்புகள் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும், ஆனா அங்க வந்து நிறைய நேரம் பேச்சுவார்த்தை இருக்காது, அந்த ரொமான்ஸ்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்காது. அதுக்கு என்ன ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க, ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மனைவி என்ன செய்யக்கூடாதுன்னா, என் கணவன் வந்து இப்படி இல்லையே, ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு அதில் ஒரு கப்புள்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு டான்ஸ் ஆடி போடுறது, இப்போ காமெடியாக பேசிக்கிறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து மனைவி என்ன செய்யறது, ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசவே மாட்டேங்கிறான், வேலைக்கு போயிட்டு வரான், சும்மா இருக்கிறான், தூங்குறான், இப்படி. இதுல வந்து சில ஆண்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் போவாங்க, அங்க ஒரு பெண்மணி இருப்பா, டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா பேசினோடனே அவங்க என்ன கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், சாப்பிட்டீங்களா, என்னாச்சு ஃபேஸ்லாம் சேடா இருக்க, டல்லா இருக்க இப்படின்னு கேட்டோடனே இவர் என்ன நினைப்பாரு, பாரு எனக்கு இப்படி இருக்கிறது மனைவிக்கு தெரியல, இவளுக்கு தெரியுது, சரி இவ எப்படிப்பட்டவா இப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. ஆனா மனைவி அங்க படுற கஷ்டம், பிள்ளைங்களை பார்த்து துணியை துவைச்சு போட்டு சாப்பாடு ஆக்கி இதெல்லாம் அவ செய்வா, அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் செய்வாலாம், செய்ய மாட்டா. அதே போல கணவன் பொறுப்பு, அவன் அதான் பொறுப்பாளி, அவன் வந்து இந்த பேசிக்கொண்டே இருக்கிறதெல்லாம் வந்து கணவனுக்கு கடமை கிடையாது. கணவன் என்ன செய்வான், அவன் பொறுப்பை கரெக்டா பாக்குறானா, அதுதான் முக்கியம். அதனால தான் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு, தலாக் விட்டுக்கிட்டே இருந்தார், தலாக்கு விட்டுக்கிட்டே இருந்தார், நிறைய பெண்களை திருமணம் முடிச்சு விட்டுட்டே இருப்பார். உமர் ஒரு நாள் கூட்டி கேட்டாங்க, இதை மார்க்கத்துல அனுமதி தான், தலாக் என்பது மார்க்கத்துல அனுமதி தான், ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே தப்பு இல்லையான்னு கேட்கிறாங்க. இல்ல நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும், தலாக்கை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாத்துக்கு மேல வருது இல்ல, தலாக் என்பது இஸ்லாத்துல இருக்கு. அதான் நான் சொன்னேன், இஸ்லாம் என்பது வெறுமனே ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம், ஒரு ஊரு, ஒரு சமூகம் எப்படி இருக்கணுங்கிறத பேசும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்கு பிரச்சனையா, அவங்களால இனிமே வாழ முடியாதா, என்ன செய்யறது, இஸ்லாம் பேசும், மற்ற மதங்கள் அதை பேசாது. இதுதான் முக்கியம். ஒரு தலாக் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம், அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனுக்கு வாழ முடியல என்ன செய்யறது, அதுக்கு பதில் இங்க இஸ்லாம்ல இருக்கு. மற்ற மதங்கள்ல இருக்கானா கிடையாது. மற்ற மதங்கள்ல எப்படி திருமணம் முடிக்கணும் இல்ல, யாரோட வாழணும் இல்ல, பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, மனைவிக்கு என்னெல்லாம் தேவை, என்ன கொடுக்கணும், மரணிச்சா சொத்துல எவ்வளவு போய் சேரும், இது எல்லாமே இஸ்லாத்துல இருக்கும். அதனால தலாக் வந்து அதுல ஒரு பகுதி, அவ்வளவுதான். தலாக்கை வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்தலை, தலாக் செய்யுங்கன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு அதுல நன்மை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லலை.
தலாக்கை பத்தி இஸ்லாம் என்ன செய்யும், ஒரு வழிகாட்டல் சொல்லும். ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அவங்களால வாழ முடியலையா, அவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லுது. அதான் நம்ம சொன்னோம், தலாக் என்பது அனுமதிக்கப்பட்டது, மற்ற மதங்கள்ல அனுமதி இல்லை. அதனால என்ன நடக்கும், வாழ பிடிக்கலைன்னா இவங்க கள்ள தூக்கி போட்டு கொன்றுவாங்க, அல்லது இவர் ஏதாவது செஞ்சு அவரை கொன்றுவாங்க. கொல்றது தவிர வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு தான் மற்ற சமூகத்துல இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ தலாக் விடு அல்லது நீ குலா விடு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லும். இன்னொன்னு, 4 மனைவிகளை திருமணம் முடிக்கிறது. இஸ்லாம்ல 4 மனைவிகளை திருமணம் முடிக்கிறது அநியாயமா, ஏன் 4 மனைவிகளை திருமணம் முடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மற்ற மதங்கள்ல எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லா மதங்களும் எடுத்துக்கொண்டாலும் எத்தனை பெண்களை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற லிமிட் இல்லை. இத்தனை பெண்களை தான் நீங்க ஒண்ணுதான் முடிக்கணும், லிமிட் இல்லை. இந்தியால வேணா இருக்கலாம், இந்தியால ஒரு சட்டம் இருக்கலாம், ஒரு மனைவிக்கு மேல திருமணம், அது நாட்டுடைய சட்டம். மத அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த மதத்திலையும் சட்டம் இல்லை இத்தனை பெண்களை திருமணம் முடிக்கணும், 4 தான் லிமிட்னு இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. அதுதான் லிமிட் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வந்து உமர் ரலியல்லாஹு அந்த காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, இப்படி தலாக் விட்டுக்கிட்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு கூட்டி கேட்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி தலாக் விடுறீங்களே அநியாயமா, கொஞ்சம் பொறுமையா நடக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, உமர் ரலியல்லாஹு கூட்டு போறாரு வீட்டுக்கு, வாங்க நீங்க வாங்க என் கூட, அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சார், மறைவா, நீங்க உட்காருங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, மனைவியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, நீங்க என்ன விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. டூ யூ லவ் மீ, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நான் எல்லாம் உங்களை விரும்பலாம் இல்லை அப்படின்னாங்க, நான் உங்களை விரும்பவே இல்லை அப்படின்னா. அவர் சொன்னாரு உமர் இடத்துல, இதுதான் ரீசன், பாத்தீங்களா, யாருமே என்ன விரும்புறதே இல்லை, யாருக்குமே என்னோட விருப்பம் அப்படிங்கிறது இல்லை, இதனால தான் நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு மனைவியா நான் தலாக் விட்டுக்கிட்டே இருக்கிறேன், யாருமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல அப்படின்றாங்க. உமர் சொல்றாங்க, எல்லா வீடுகளும் என்ன, நேசத்துல கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, பொறுப்புல கட்டப்பட்ட வீடுகள். நிறைய இடங்கள்ல நேசம் இல்லாம போனாலும் அங்க பொறுப்பு என்ன செய்ய நடந்துகிட்டே இருக்கும். 2 பேருக்கு இடையில நேசம் இல்லாம இருக்கும், ஆனா அவர் எல்லா செலவையும் அவளுக்காக செலவழிப்பார். அதிகமா பேச மாட்டார், ரொம்ப நேரம் ரொமான்டிக்கா இதெல்லாம் நடக்காது. ஆனா அவளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், ஆடை கொடுக்கணுமா கொடுப்பாரு, அதற்கான செலவுகளை கொடுப்பாரு, உணவு செலவுகளை கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கான செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார். அதே போல மனைவி என்ன செய்வாங்க, அவருக்காக துணி துவைச்சு போடுறது, அது சாப்பாடு வைக்கிறது, இந்த மாதிரி கடமைகள் அந்த வீட்டுல போயிட்டே இருக்கும். பிள்ளைகள் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அது அடுத்த சமூகத்துக்கு போயிடும். இப்படித்தான் பொறுப்புல தான் எல்லா வீடுகளும் கட்டப்பட்டிருக்கே தவிர அன்பினால் மட்டும் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே இல்லைன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த மனிதருக்கு வந்து உபதேசிக்கிறாங்க. அப்ப எல்லா வீடுகளும் எதனால கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பொறுப்புல தான், பொறுப்பு தான் பேசிக். அதற்கு பிறகு என்ன செய்யணும், அடிஷனலாக அங்க வந்து அன்பு, பாசம், இரக்கம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அது என்னன்னா அதிகப்படியானது, அது நல்லது, சேர்க்கக்கூடியது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல வந்து உபதேசிக்கிறார். 2வதாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 4 விஷயங்கள்ல முதலாவது நாம பேசினது அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி, சாலிஹான மனைவி. 2வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாலமான வீடு அப்படின்னு சொல்றாங்க. விசாலமான வீடு அப்படிங்கிறது வந்து பெரிய வீடு இல்ல, விசாலமான வீடு, நாங்க வாழ்வதற்கு தகுதியான ஏற்றமான வீடு தான் விசாலமான வீடு, பெரிய வீடு அப்படிங்கிறது இல்லை. நாங்க வந்து விசாலமான வீடு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ரூமுகள் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி தேடிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டுல 3 பேர் இருக்கிறீங்களா 4 ரூம் வச்சுக்கலான்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேர் இருக்கிறீங்களா 5 ரூம்கள், 5 அறைகள் வைத்துக் கொள்ளலாம். 6 பேர் இருக்கீங்களா 7 அறைகள் வைத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு ரூம், உங்களுடைய மனைவிக்கு ஒரு அறை, 3வதாக 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு 1 இப்படி 4 ரூம். 5வதாக ஒரு ரூம் யாருக்கு அப்படின்னா விருந்தாளிக்கு. 6வதாக ஒரு ரூம் இருக்குதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது ஷைத்தானுக்குன்றாங்க. அப்ப அதிகப்படியான ரூம்கள் எல்லாமே யாருக்கு, ஷைத்தானுக்கு. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, விசாலமான வீடு என்பதற்காக பெரிய வீடு நிறைய ரூம்கள் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க கூடாது. அதிகப்படியாக எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கலாம், அதிகப்படியாக ஒரே ஒரு ரூம் விருந்தாளிகள் வந்தால் தங்குவதற்கு, அதற்கு மேலாக இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது வீணாக இப்ப நீங்க ஏதாவது சேர்த்து வைக்கணும், ஸ்டோரேஜ் ரூம் அல்லது வேற ஏதாவது பர்பஸ்க்காக வைக்கிறது பிரச்சனை கிடையாது.
ஆனால் சும்மாவே ஒரு ரூம் இருக்குது, விசாலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது என்பதை ஷைத்தானுக்கானது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அரபுல ஒரு பழமொழி உண்டு, விசாலமான வீடு அப்படிங்கிறதுல வந்து அரபு பழமொழி ஒன்று இருக்கு. என்னன்னா, வீட்டை தேடக்கூடிய நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரனையும் சேர்த்து தேடு அப்படிங்கிற ஒரு பழமொழி. அப்ப என்னன்னா, விசாலமான வீடு, பெரிய வீடு இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னா அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. எல்லாத்துக்கும் என்ன செய்வான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா முன்னால ஒரு காலத்துல வந்து திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்ப கடையநல்லூர்ல நான் பார்த்தேன், என்னன்னா ஒரு திருமணம் நடக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா சமையலுக்கு வந்து உதவி செய்வாங்க. சமையலை விளம்புறது, இந்த மாதிரி எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து யாருமே அப்படி கிடையாது. கேட்டரிங் இல்லாத கல்யாணம் கிடையாது. எல்லா வீடுகள் கல்யாணத்திலையும் கேட்டரிங் அப்படிங்கிறது மஸ்ட். கேட்டரிங் பாய்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உறவினர்கள் எல்லாம் விளம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு காலம் இருந்தது, எப்படி, அண்டை கேட்டரிங்கே கிடையாது அன்னைக்கெல்லாம். அண்டை வீட்டுக்காரர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா கல்யாண இதெல்லாம் செய்வாங்க. அது போல வீடுகள் எல்லாம் கொடுப்பாங்க. இது அப்போ அண்டை வீட்டுக்காரர் என்பது விசாலமான வீட்டுக்குரிய ஒரு பகுதி. விசாலமான வீடு என்பது நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம தங்குவதற்கு, நம்மளுடைய சாதனங்களை வைத்துக் கொள்வதற்கு தேவையான அளவுக்கு அந்த வீடு இருக்கணும். ரெண்டாவதாக அண்டை வீட்டுக்காரர்களும் அதுல வந்து என்ன செய்வாங்க, கலந்து கொள்வாங்க. மூன்றாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நல்ல அண்டை வீட்டுக்காரர், நல்ல மனைவி, விசாலமான வீடு, நல்ல அண்டை வீட்டுக்காரர், இந்த மூன்றுமே என்ன செய்யும், அவருடைய ஒரு மனிதனுடைய சந்தோஷங்கள்ல உள்ளது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நான்காவதாக நபி அவங்க சொன்னாங்க நல்ல வாகனம் என்பதாக சொன்னாங்க. வசதியான வாகனம் சொன்னாங்க. வசதியான வாகனம் அப்படின்னா விலை உயர்ந்த வாகனம் அல்ல, எங்களுக்கு போயிட்டு வருவதற்கு அல்லது தேவைக்கு பயன்படுத்தி கொள்வதற்கான விசாலமான வசதியான ஒரு வாகனம். இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு இருந்தது என்றால் அவன் இந்த உலகத்தை பெற்றவனே போல இருப்பான். அந்த வாகனத்தினுடைய விஷயத்துல வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாகனங்களை வந்து திட்டக்கூடாது. நபி அவங்க ஒரு நாள் வந்து சஹாபாக்களோட போய்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டகத்துல. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒட்டகத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து நாசமா போவ, நீ வந்து என்ன நடக்க மாட்டேங்கிற, இப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அவர் அந்த 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 பயணத்துடைய ஆரம்பத்திலே திட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க வந்து இதை சாபமிடாதீங்க, உங்களுடைய வாகனத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, சாபமிடாதீர்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தானே, எங்கேயாவது போகக்கூடிய நேரத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா, இப்படி பண்ணிருச்சே, நாசமா போனது, இப்படி என்னெல்லாம் எப்பெல்லாம் போறோனோ இப்படிலாம் திட்டுவோம். இப்படி என்ன செய்யக்கூடாது, அதை சாபமிடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகத்தை திட்டாதீர்கள். திட்டுனவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க திட்டினீங்க, சாபமிட்டீங்களே இந்த வாகனத்தோடு எங்களோடு வராதிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சாபமிடப்பட்ட அந்த வாகனத்தோடு எங்க கூட்டத்தோட நீங்க வராதிங்க, அதை விட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாபமிட்டதோடு நபி அவங்க போக மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இந்த சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க, எதையெல்லாம் திட்டக்கூடாது என்பதாக சொல்றாங்க. உங்களுடைய வாகனங்களை திட்டாதீர்கள், உங்களுடைய குழந்தைகளை திட்டாதீர்கள், உங்களுடைய சொத்துக்களை திட்டாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட சொல்லுவான், அவர்கள் வந்து நன்மையை கேட்பதை போல தீமையையும் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். யாருமே அப்படி தீமையை கேட்கறது இல்லை. யா அல்லாஹ் எனக்கு வந்து தீமையை தா, எனக்கு வந்து அநியாயத்தை தா, இப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா எப்ப கேட்பாங்கன்னா, கோவப்படக்கூடிய நேரத்துல, பிள்ளைகளை திட்டக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி செஞ்சிருவாங்க, சாபமிட்டுருவாங்க, நாசமா போவ, விளங்காம போயிடுவோம் இப்படின்னு சொல்லி வாகனத்தை திட்டுவாங்க, பிள்ளைகளை திட்டுவாங்க, எல்லாத்தையும் திட்டுவாங்க. அதை திட்டக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஆமீன் சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்துல நாம சொல்லக்கூடிய துவாவிற்கு அவர்கள் ஆமீன் சொல்லி விட்டார்கள் என்றால் அது என்ன செய்யப்பட்டு விடும், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான் மலக்குமார்களுடைய ஆமீன். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்மளுடைய வாகனங்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவிமார்கள், இவர்களை எல்லாம் திட்டக்கூடாது, சாபமிடக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 விஷயங்களும் மனிதனுடைய சந்தோஷங்கள்ல உள்ளது. இதெல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டது. இதை நாங்க என்ன செய்யலாம், துவாவாக கூட கேட்கலாம். நல்ல மனைவியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல வாகனம், நல்ல வீடு, நல்ல அண்டை வீட்டார், இது தவிர நல்ல பிள்ளைகள், இப்படி ஜீனத்தாக இருக்கக்கூடியதையும் ஹசனாத்தாக ஆக்கி அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அதான் நம்ம முதல்ல சொன்னது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹசனத்தம் வகினா அஸாபன்னார் என்ற துவால வந்து இது எல்லாமே அடங்கும். எதுவெல்லாம் நம்மள்ட்ட ஜீனத்தாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குதோ அதுவெல்லாம் ஹசனத்தாகவும் அடங்கும். சில நேரங்களில் நீங்க பார்ப்பீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் வந்து ஃபித்னாவாக ஆக்கப்பட்டிருக்காங்க. இந்த உம்மத்துக்கு வந்து பெண்கள் ஃபித்னா, சொத்து ஃபித்னா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபித்னான வந்து நம்ம வந்து தவறா நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகள் ஃபித்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து குத்துபா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளை நடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து படியில, மெம்பர் படியிலேருந்து இறங்கி போய் அவங்கள தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிள்ளைகள் வந்து ஃபித்னாவாக ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஃபித்னா என்றாலே வந்து அது வந்து குழப்பம் அல்ல.
ஃபித்னா வந்து குரான்ல பல இடங்கள்ல பல விதமா பயன்படுத்தப்படுது. ஃபித்னாக்கு வந்து சில இடத்துல ஷிர்க்குக்காக பயன்படுத்தப்படும், சில இடத்துல கொலைக்கு பயன்படுத்தப்படும், சில இடத்துல ஃபித்னா வந்து சோதனையாக பயன்படுத்தப்படும், ஃபித்னா வந்து சில நேரத்துல தண்டனையாக பயன்படுத்தப்படும். இப்படி பல விதத்துல ஃபித்னா வந்து பயன்படுத்தப்படும் இடத்துக்கு ஏற்ப. அதனால ஃபித்னா என்றாலே குழப்பம் அப்படிங்கிறது இல்லை. பிள்ளைகள் என்றாலே குழப்பம் தான், பெண்கள் மனைவி என்றாலே குழப்பம் தான் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஃபித்னா என்பது என்ன அப்படின்னா, சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்களை வந்து மார்க்கத்திலிருந்து எதெல்லாம் திருப்புமோ, அது ஹலாலா இருந்தாலும் சரி ஹராமா இருந்தாலும் சரி, ஹலாலாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களை மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் திருப்புது அப்படின்னா அது என்ன? ஃபித்னா. அந்த பிள்ளைகள் ஃபித்னாவாக ஆகுது. நம்மளுடைய மாற்றத்துக்கு ஏற்ப நாம எப்படி மாறுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஃபித்னாவாக ஆகும். ஒருத்தருக்கு தன்னுடைய பிள்ளை வந்து நியாமத்தாக இருக்கும், ஃபித்னாவாக இருக்காது. அதே பிள்ளை இன்னொருத்தருக்கு ஃபித்னாவாக இருக்கும். இப்படித்தான் ஃபித்னா என்பதற்காக நாம வந்து இந்த 4 விஷயங்கள், பிள்ளைகள், பெண்கள், வீடு, இதெல்லாம் நாங்க ஃபித்னாவாகவும் கருதிடக்கூடாது. இதை நாங்க பயன்படுத்தலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு துவா செய்ய சொல்றான், ஹசனத்தாக எங்களுக்கு ஆக்கித்தா, இதையெல்லாம் ஹசனாக ஆக்கித்தா என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்ய சொன்னாங்க. இதை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இதை வந்து சில பேர் என்ன, நல்ல மார்க்கம் படித்தவங்க, நல்ல மார்க்கத்தோடு இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதியான வீட்டில் இருந்தால் என்ன செய்வாங்க, அதை திட்டுவாங்க. என்ன வசதியாக இருக்கிறாரு, இப்படி ஆலிம் சாஹிப் இப்படி இருக்கலாமா? அதே போல் நல்ல வாகனம் வச்சுருந்தா, இன்னும் ஆலிம் சாஹிப் இந்த மாதிரிலாம் வாகனம் வச்சுருக்காரு, ஒரு உலக பற்றின்மை வேணுமா இல்லையா, இப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய காலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். ஹசன் அல் பஸ்ரி என்பவர் உலக பற்றற்ற தன்மைக்கு வந்து பெரிய ஒரு முன்மாதிரி. அவர் அதுக்குள்ளே புத்தகம் எழுதினார், ஜுஹூத். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா உலக பற்றின்மைக்கு அப்படி ஒரு முன்னுதாரணம். அவங்க பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்கு முன்னால குளிர்பானங்கள் வைக்கப்பட்டது, ஜூசஸ் வைக்கப்பட்டது. அப்போ அவர் பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா இடத்துல அவர் சொன்னாரு, நான் வந்து இந்த ஜூஸ்லாம் குடிக்கிறது இல்லை அப்படி சொல்லி ஒதுக்கி வச்சார். இப்போ ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க ஜூஸை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா தண்ணியும் ஒதுக்கி வைங்க அப்படிங்க. நீங்க ஜூஸை குடிக்க மாட்டீங்கன்னா தண்ணியும் குடிக்காதீங்க. தண்ணியை குடிக்காம இருக்கிறது தான் உலக பற்றற்ற தன்மை அப்படின்றார். தண்ணி என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க. ஜூஸையும் குடிக்க மாட்டீங்கன்னா தண்ணியும் குடிக்காதீங்க, உலகமே வேண்டாம் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அட்வைஸ் பண்றார். அதே போல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, அவரிடத்துல இப்படிதான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உலக பற்றற்ற தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, உலக பற்றற்ற தன்மைனா என்ன தெரியுமா, நீ ஆசைப்படுறதை எல்லாம் அனுபவிக்காமல் இருப்பது அல்ல. நீ ஒரு சாப்பாடு, நல்ல விருப்பமான ஒரு சாப்பாடு சாப்பிட்றியா, அது சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல உலக பற்றற்ற தன்மை. உலக பற்றற்ற தன்மைனா என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு பிடிச்ச சாப்பாடை நீ சாப்பிட்டு இருக்க நேரத்துல வயிறு நிறையறதுக்கு முன்னால நீ எந்திரிப்ப இல்ல, வயிறு நிறையணுங்கிற அளவுக்கு நீ போகாம அதுக்கு முன்னால நீ எந்திரிக்கிறது தான் உலக பற்றற்ற தன்மை அப்படின்னாரு. நீங்க சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனா அளவுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு பகுதி வயிறை வந்து 3ஆக பிரிச்சு, ஒரு பகுதியை சாப்பாடுக்காக, ஒரு பகுதியை தண்ணிக்காக, ஒரு பகுதியை காற்றுக்காக விட்டு விடுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நல்ல சாப்பாடு, விருப்பமான சாப்பாடு தான். ஆனா அதை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற போதே, அந்த இன்பத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே பாதியில எழும்புறீங்கல்ல, அதுதான் உலகப்பற்றற்ற தன்மையை தவிர நீங்க சாப்பிடாமலே இருப்பது என்பது உலகப்பற்றற்ற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்காக அவங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த நியாமத்துகள், உலகத்துல கிடைக்கக்கூடிய நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனம், இது எல்லாமே நியாமத்துகள். இதை எங்களுக்கு அனுபவிக்கலாம், இதை ஹசனத்தாக ஆக்கி கேட்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அது எங்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி நமக்கு வந்து இந்த 4 விஷயங்கள் நமக்கு இருந்து அது எங்களுக்கு மார்க்கத்துக்கு உதவுமாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு நியமத். ஒரு மனைவி, நல்ல மனைவி, மராத்து சாலிஹா, சாலிஹான மனைவி எங்களுக்கு மார்க்கத்துல எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறா, உதவியாக இருக்கிறா அப்படின்னு சொன்னா. அதே போல நல்ல வீடு, அது நாங்க தங்குறதுக்காகவும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா. அதே போல நல்ல ஒரு அண்டை வீட்டார், அவரு என்ன செய்வாரு, நல்ல ஒரு மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. அதே போல நல்ல வாகனம், எங்கள் நல்ல விஷயத்துக்காக அதை எங்களுக்கு எடுத்துட்டு செல்வதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகள்ல ஒன்று. இது தாண்டி எங்க வாழ்க்கையில வேற பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் உலகத்தையே பெற்றவனை போல என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல ஹசனத்தான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆக்கி தருவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
சொல்லுங்க பாய். வலைக்கும் சலாம். அம்மாவுக்கும் மனைவிக்கும் டோன்ட் பி a judge, be a lawyer. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 2 சைடுமே வாதியா இருக்கணும். 2 சைடும் ஒரே நேரத்துல வாதியா இருக்கக்கூடாது, தனித்தனியான நேரத்துல. அதாவது ஜட்ஜு இருந்தா தானே ஜட்ஜுக்கு முன்னால வந்து 2 பேர் வாதியா இருப்பாங்க. ஜட்ஜே கிடையாது, ஜட்ஜே இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு காட்டுல வந்து ஒரு புஷ்ல தீ பிடிச்சிருச்சு. ஒரு ஒரு பெரிய காடு, அதில் ஒரு புஷ்ஷில் மட்டும் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, 2 கம்பு எடுத்து அதை குத்தி வந்து பிரிச்சிடக்கூடாது, பிரித்து போட்டுறக்கூடாது. நான் பிரிச்சுட்டேன், தீயை பிரித்து விட்டுட்டேன் அப்படின்னா டபுள் ஆயிரும், ட்ரிபிள் அப்படி போயிட்டு இருக்கு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை சுற்றி இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அதை மட்டும் எரிய விட்டு அப்படியே விட்டுறணும். அதை என்ன செய்யணும்னா, எரிஞ்சு அப்படியே சாந்தமாயிரும். அதை கண்டுக்கவே கூடாது அப்படின்னு இது சொல்லுவாங்க. அதை பின்பற்ற நல்லது விஷயம் எல்லாம். விசாலமான வீடு. கிரைட்டீரியாவா? அது வீடு சொல்லி தனியா ஒரு இது இருக்கு. வீடு அப்படின்னு சொன்னா நம்ம இருப்பதற்கு போதுமான அளவுக்கு, அது பெருசா கெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுல வந்து இந்த ஜீனத்துகள், அலங்கரிக்கப்பட்ட சாதனங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. ரசூல்லா வந்து மனைவி பிள்ளையுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பிள்ளையுடைய வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு ஷால் தொங்குது, ஒரு அழகான ஒரு ஷால் தொங்குது. ரசூல்லா என்ன செய்யாங்கன்னா, அங்கேருந்து அப்படியே திரும்பி போயிட்டாங்க, எதுவுமே சொல்லலை. அப்போ பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்குறாங்க. ரசூல்லா வந்தாங்க, வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல. அப்போது ரசூல்லாட்ட போய் கேட்கும் நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போனேன், அங்கே என்ன செய்யுது, பெரிய சால்வை வந்து தொங்கப்படுது. நமக்கு கதவுக்கு போடுவோமே, கதவுக்கு போடக்கூடிய மாதிரி நல்ல அழகான ஒரு இது தொங்குது, இது தேவையில்லை, இதுக்கு நான் வரமாட்டேன், இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அதுக்கு தேவையான நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போது அதே போல் இன்னொன்று வந்து ரசூல்லா சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு வந்து திரை மாட்டப்படுறது, செவரு இருக்குது அப்படின்னு சொன்னால் செவருக்கு டிசைனுன்னு சொல்லி இந்த கர்டன்லாம் வந்திருக்குல்ல, அது கூட பண்ணக்கூடாது. ரசூல்லா வந்து அதை வந்து கண்டிச்சாங்க. சஹாபாக்கள் எப்படி கண்டிச்சாங்கன்னா, காபாவுக்கு போடுறாங்கல்ல திரை, காபாவை சுற்றி திரை போடுற மாதிரி இன்றைக்கு வீடுகளுக்கு திரை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் கண்டிச்சாங்க. அது என்னன்னா, நல்லா இருக்கும் செவரு, நல்ல பெயிண்ட், எல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கார்பெட் மாதிரி தொங்க விடுவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, அதை கண்டிச்சாங்க. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா, ஹசன் இருக்கணும், ஆனால் ஜீனத் அலங்கரிச்சிடக்கூடாது, பள்ளிவாசலை அலங்கரிக்கிற மாதிரி. பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது வேற சட்டம். இப்போ ஒரு ஊரில் வந்து வீடுகள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது, ஆனால் பள்ளிவாசல் மட்டும் கூரை போட்ட பள்ளிவாசலாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன, அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றா சொன்னாங்க. இப்போ நாங்கள் பள்ளிவாசல் அலங்கரிக்காமல் அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீடுகள் எல்லாம் ஒரு ஊரில் அழகாக இருந்து பள்ளிவாசல்கள் மட்டும் அலங்கரிக்கப்படாமல் இருக்கிறது வந்து ஒரு கெட்டது. அதுவும் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பள்ளிவாசல் இருக்கிறது நல்லது. வீடுகளையும் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப அலங்கரிச்சிடக்கூடாது, பள்ளிவாசல்களையும் ரொம்ப அலங்கரிச்சிடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இன்றைக்கு வந்து மிம்பருக்கு தனியாக செலவழிப்பாங்கல்ல, மிம்பருக்கே வந்து அவசியமே இல்லாமல் செலவழிப்பாங்க. ஒரு காலத்தில் மிம்பர் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஏறி பாங்க சொல்வதற்கு, எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலிவேட்டட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து மிம்பர் வந்து ஒரு சில இடங்கள்ல அந்த பள்ளிவாசல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உயர்த்துறது பிரச்சனை இல்லை, பள்ளிவாசல் இந்த இடத்துல இருக்கு உயரமா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பள்ளி தான் பெரிய மிம்பர் வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக கட்டுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கண்டிச்சாங்க. இதுதான் வீட்டுடைய சட்டத்திலையும் இதுதான் வரும். சபித்தல் என்பது பொதுவாகவே தடை செய்யப்படுறது, இல்ல ஒரு அநியாயம் செய்தவர் சபிக்கலாமா, இல்ல அந்த இடத்துலயும் சபிக்க கூடாது, யாரையுமே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி வந்து இவங்களை சபிங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எதிரிகளை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால் யாரையுமே சபிக்கக்கூடாது. ஈவன் ஷைத்தானை கூட என்ன செய்யக்கூடாதுன்னா சபிக்கக்கூடாது, நாசமாக போவான்னு சொல்லி ஷைத்தானை கூட என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஒரு விளையாட்டுக்கு வீட்டில் வந்து சேட்டை பண்ற பிள்ளைங்களையோ இல்லை மனைவியை கூட சில சமயம் சைத்தான் ஒரு இதுவாக சொல்றது, ஒரு காமெடிக்காக ஒரு ஜோக்காக சொல்லுவோம், சைத்தான் பார்க்காது அந்த மாதிரி சொல்றது வந்து இப்போ
அந்த டைம்ல வந்து மலக்குமார்கள் துவா செய்யறாங்களோ இல்ல அதான் நான் வந்து அனுமதிக்கப்பட்டதா இல்லை, அதை வந்து சொல்லிட்டு வந்து நவுது பில்லாஹி மின்ஹா அப்படின்னு சொல்லிடுறோம். வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா நவுது பில்லாஹி மின்ஹா, இது வந்து நல்லா மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நாங்கள் ஏதாவது திட்டக்கூடாது, ஆக்சுவலாக கிண்டல் கூட செய்யக்கூடாது. ஆமாம், ஷைத்தான் வேலை பார்க்குறதுங்கிறது வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷைத்தான்னு சொல்லக்கூடாது. முடிப்போமா? சரி, முடிஞ்சா சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.